விலை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் அதை சாலையில் கொட்டி தமிழக விவசாயிகள் நடத்தும் போராட்டங்களை வெறும் ஒரு செய்தியாக மட்டுமே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன் பின்னணியில் இருக்கும் வலி மிகப்பெரியது. மதுரை திருமங்கலத்தின் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இப்படி ஒரு நிலை இல்லை என்கின்றனர் அப்பகுதி விவசாயிகள். இதற்கு முக்கியமான காரணம் அங்கு பணிபுரியும் வேளாண் அதிகாரியான வெங்கடேஷ். இடைத்தரகர்கள் தொல்லையின்றி விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட்டு ஒரு பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டிருக்கிறார் அவர். சோசியல் மீடியாவிலையும் சரி, யூடியூப்லேயும் சரி, எல்லாருமே விவசாயத்தை பாதுகாப்போம், விவசாயத்தை காப்போம், நிறைய சுலோகன்லாம் ஓடுது. பட் யார் விவசாயத்துக்கு காப்பாற்றணும்னு நினைக்கணும்னா விவசாயத்தை டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி பழகணும் மக்கள், கன்சியூமர். எளிய விவசாய குடும்ப பின்னணியில் இருந்து வந்த வெங்கடேஷ் இடைத்தரகர்களால் தன் தந்தை பட்ட வேதனைகளை நேரடியாக பார்த்திருக்கிறார். அந்த வழிதான் அவரை வேளாண் துறை அதிகாரியாக மாற்றியிருக்கிறது. தனது தந்தையை போன்று சக விவசாயிகளின் துன்பங்களை துடைக்க யோசிக்க வைத்திருக்கிறது. நம்ம ஒரு ஏக்கருக்கு 24,000 25,000 வரைக்கும் நம்ம செலவழிக்கும் போது அது ஒரு 3 மாதம் 4 மாதம் அதை பராமரிப்பை பார்த்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அதை நான் 30,000 விற்கும் போது என்னுடைய மனசு என்னங்க இருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இடைத்தரகர்கள் இல்லாமல் எங்களுக்கு அந்த திருமங்கலத்திலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நல்லா செய்கிறாங்க. சிறு சிறு விவசாயிகள்லாம் இதில் பயன்படுறதுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. தற்போது வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமும் மத்திய அரசின் ஈனாம் மூலமும் சுமார் 20,000 விவசாயிகள் வியாபாரிகளை ஒன்றிணைத்து ஒரே நாளில் 33 லட்சம் ரூபாய் மதிப்பிற்கு 64 டன் வேளாண் விலை பொருட்கள் வரை விற்பனை செய்துள்ள திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கடந்த ஓராண்டில் மட்டும் 1000 டன் விலை பொருட்களை விற்பனை செய்து சாதனை படைத்துள்ளது.